சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானவர் பிரபல நடிகர் சுதாகர். அந்த படத்தில் பரஞ்சோதி என்ற கதாபாத்திரத்தில் கிராமத்து இளைஞனாக அவர் வெளிப்படுத்திய இயல்பான நடிப்பு அக்கால தமிழ் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. 1970களின் இறுதியில் வெளியான கிழக்கே போகும் ரயில் படம் சுதாகரின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. கிராமத்து பின்னணியுடன் பொருந்திய அவரது நடிப்பு படத்தில் உணர்ச்சி பலத்தை அதிகரிப்பது போன்றவற்றை. இந்த திரைப்படம் ஒரு வருடத்திற்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்ததுடன் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சுதாகர் தமிழ் சினிமாவின் முன்னணி இளம் ஹீரோக்களில் ஒருவராக உருவெடுத்தார். மனிதரில் இத்தனை நிறங்களா, இனிக்கும் இளமை, மாந்தோப்பு கிளியே, பொண்ணு ஊருக்கு புதுசு, நிறம் மாறாத பூக்கள், சுவர் இல்லாத சித்திரங்கள், எங்க ஊரு ராசாத்தி, ஒருத்தி மட்டும் கரையினிலே போன்ற பல வெற்றி படங்களில் முன்னணி ஹீரோவாக நடித்திருந்தார். அக்கால முன்னணி நடிகர்களுக்கு இணையாக வலம் வந்தவர் சுதாகர். 1990களின் தொடக்கத்தில் சினிமாவின் போக்கு மாறியதால் ஹீரோ வாய்ப்புகள் குறையத் தொடங்கிய வேளையில் சுதாகர் குணச்சித்திர வேடங்கள் மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் கவனம் செலுத்தினார். குறிப்பாக ரஜினிகாந்த் நடித்த அதிசய பிறவி திரைப்படத்தில் அவர் ஏற்ற நகைச்சுவை வேடம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து காதல் அழிவதில்லை 2001, தானா சேர்ந்த கூட்டம் 2018 போன்ற படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார். இந்நிலையில் தனது குருவான இயக்குனர் பாரதிராஜாவின் மறைவு குறித்து ஹைதராபாத்தில் இருந்து நடிகர் சுதாகர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நடிகர் சுதாகர் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் கண்ணீருடன் உருக்கமாக பேசியுள்ளார். அவர் கூறுகையில், எனக்கு முதல் படமான கிழக்கே போகும் ரயில் மூலம் வாழ்க்கை கொடுத்ததே பாரதிராஜா சார் தான். அவர் இறந்து போனது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நிறம் மாறாத பூக்கள், கிழக்கே போகும் ரயில், கல்லுக்குள் ஈரம் என தமிழில் சுமார் 15 முதல் 20 படங்களை வரை நான் நடித்துள்ளேன். எனக்கு வாழ்வு கொடுத்த பாரதிராஜா இறந்து போனது என் மனதை மிகவும் வதைக்கிறது. அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று மிகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.